தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 16ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழிய செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழிய செய்ய உங்களாலே கூடாது என்றார். கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், தேவனுக்கும் மற்றும் உலகத்தில் உள்ள காரியங்களுக்கும் ஒரே போன்று நீங்கள் செய்ய முடியாது. அப்படி செய்தால் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். தேவன்தான் இந்த உலகத்தில் நம்மை கொண்டு வந்தார். இந்த உலகத்தில் நம்மளுடைய எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு பொழுதும் உலக காரியங்களை மேலாகவும் தேவனை அதற்கு நேராகவும் அல்லது அதற்கு தாழ்ந்தும் நீங்கள் ஒருபொழுதும் பார்க்காதீர்கள். அது எப்பொழுதும் அது கிறிஸ்தவர்களுக்கு உகந்தமான காரியம் அல்ல. தேவன் இம்மட்டும் நடத்தினவர், இனிமேலும் நடத்துவார். நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்கள் தேவனை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். உலகத்தில் நாம் இருப்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சித்தக்கிருபை. அதனால் உலகத்தினுடைய காரியங்களிலிருந்து விலகி இருந்து தேவனிடத்தில் ஐக்கியமாயிருக்க உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.